நானும் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க பேரில் இது எஸ்டிஆர் செயலும் போனேன். அதுலேயும் வந்து இவங்க வந்து எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் அந்த ஜாதியை வச்சு என்னை அப்படி இப்படின்னலாம் சொல்லி நாங்கள் கட்சியில் இருக்கிறோம் எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னாலாம் எடுத்து அவங்க வந்து இதெல்லாம் வச்சு என்னை மிரட்டுறாங்க. அவங்க என்ன கட்சியில் இருக்காங்க? அவங்க வந்து திமுக கட்சியில் இருக்காங்க. திமுக கட்சி வச்சு எங்கள் கையில் அமுச்சிருக்காரு. எங்கள் கையில் வந்து அரங்கநல்லூர் போலீஸ் எல்லாம் எங்கள் கையில் இருக்காங்க. எங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது நீ எங்கே போனாலும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் இவங்க வந்து சொல்லி எல்லாருமே வந்து அவங்க கையில் அடக்கமாக இருக்காங்க. வார்டு நம்பர்லேருந்து இது பணித்தள பொறுப்பாளர்லேருந்து இது ஆப்ரேட்லேருந்து எல்லாருமே அவங்க கையில் வசப்படுத்தி வச்சுக்கிறாங்க. மிரட்டி வச்சுக்கிறாங்க. அவங்கக்கிட்ட போகக்கூடாது, அவங்ககிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. அவங்க வீட்டில் உங்களுக்கு என்ன வேலை, ஏன் அவங்க வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டலாம் எதுவுமே சொல்லக்கூடாது. எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட வந்து சொல்லுங்கள், நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் மிரட்டுறாங்க. அதனால் வந்து நான் வந்து எதனா கேட்டாக்கா நீ என்ன கேட்குறதுக்கு ஆள், நீ கேட்காத, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மிரட்டி அந்த கட்சியை வச்சு எதுனா ஒன்றுனாக்கா கட்சி வச்சு மிரட்டுறாங்க. நீங்கள் தானே பிரசிடெண்ட்டு? நான் தான் பிரசிடெண்ட்டு. என்னை வந்து எதுலேயுமே வந்து செயல்பட விட மாட்டேங்கிறாங்க. எல்லாமே அவங்களே பார்த்துக்கிறாங்க, எல்லாமே அவங்களே செய்கிறாங்க. அப்புறம் என்னை வந்து உள்ள வந்து மக்கள் ஏம்மா தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாக்கா ஏன் அங்கே போய் கேட்குறீங்க, அங்கே கேட்காதீங்க, இங்கே வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வாரங்களை கூட அப்படியே பேசி அனுப்பிடுறாங்க. அதனால் இப்போ எங்கேம்மா வந்துருக்கீங்க? இங்கே வந்து நான் இது அதிகாரியை பார்த்து நான் மனு கொடுக்க வந்திருக்கேன். கலெக்டர் ஆஃபீஸுக்கு கலெக்டரை பார்த்து மனு கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன்.